இந்தியாவின் பழமையான மற்றும் மிகப்பெரிய சேவைத் துறையான இந்திய அஞ்சல் துறையில் இளைஞர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு தேர்வு கிடையாது. 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே பணி நியமனம் வழங்கப்படும். அஞ்சல் துறையில் 21,413 கிராமிய அஞ்சல் பணியாளர்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 2,292 காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க indiapostonline.gov.in என்ற இணையதள முகவரிக்கு செல்லவும். இந்த பதவிக்கான விண்ணப்ப செயல்முறை ஆன்லைன் மூலமாக மட்டுமே நடைபெறும். indiaposgdsonline.cept.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். இந்த பதவிக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். வயது தகுதி 18 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இருப்பினும் SC/ST பிரிவுகளுக்கு 5 ஆண்டுகளும், OBC பிரிவுகளுக்கு 3 ஆண்டுகளும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டுகளும் வயது வரம்பில் தளர்வு உண்டு. இதற்கான சம்பள விபரம் BPM எனப்படும் தபால் அலுவலர் பதவிக்கு ரூபாய் 12,000 முதல் 29,350 ரூபாய் வரைக்கும், ABPM எனப்படும் உதவி தபால் அலுவலர் பதவிக்கு 10,000 முதல் 24,470 ரூபாய் வரையும் சம்பளமாக கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்கும் முறை: இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க indiaposgdsonline.gov.in என்ற இணையதள பக்கம் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். இந்த பதவிகளுக்கான விண்ணப்பிக்க கடைசி தேதி 3/2/2025 ஆகும். விண்ணப்பங்களில் ஏதேனும் மாற்றம் செய்ய விரும்பினால் 6/3/2025 முதல் 10/3/2025 வரை மாற்றம் செய்து கொள்ளலாம். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவுக்கு 100 ரூபாயும், SC/ST, மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. இதற்கான தேவையான ஆவணங்கள்: பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், விண்ணப்பிக்கும் நபரின் கையெழுத்து, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ். இதற்கு விண்ணப்பிக்க indiaposgdsonline.gov.in என்ற இணையதள பக்கத்திற்கு செல்லவும். ஸ்டெப் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற விருப்பத்தை கிளிக் செய்யவும். ஸ்டெப் 2 அதன் தொடர்ச்சியாக விவரங்களை சேகரிக்கும் பக்கம் திரையில் தோன்றும். அதில் உங்களுடைய கட்டாய விவரங்களை உள்ளிட வேண்டும். முதலில் உங்களுக்கென்று தனித்துவமான ஃபோன் நம்பர் வேண்டும். அதனைத் தொடர்ந்து ஒரு தனித்துவ இமெயில் வேண்டும். பின்னர் விண்ணப்பதாரரின் பெயர் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் இருப்பது போல இருக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து அப்பா பெயர், பிறந்த நாள், பாலினம், ஜாதி, 10ஆம் வகுப்பில் எந்த வட்டாரத்தில் தேர்ச்சி பெற்றீர்கள், தேர்ச்சி பெற்ற வருடம் போன்றவை இடம்பெற வேண்டும். ஃபோன் நம்பர் மற்றும் இமெயிலை சரிபார்க்க வேலிடேட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதனை கிளிக் செய்து தரவுகளை உறுதி செய்ய வேண்டும். கடைசியாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை அதில் உள்ளது போலவே உள்ளிட்டு சப்மிட் செய்ய வேண்டும். ஸ்டெப் 3 அடுத்த கட்டமாக ஆதார் எண் மற்றும் இதர விவரங்களை உள்ளிடுவதற்கான பக்கம் திரையில் தோன்றும். அதில் ஆதார் எண், மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதற்கான குறிப்பு, 10ஆம் வகுப்பில் படித்த மொழி, ஏற்கனவே வேலையில் உள்ளவரா, அப்படியென்றால் தடையின்மை சான்றிதழ் எனப்படும் NOC உள்ளதா போன்ற கேள்விகள் இடம்பெறும். அதற்கு தகுந்த பதில்கள் அளித்து புகைப்படம் மற்றும் கையொப்பம் பதிவேற்ற வேண்டும். புகைப்படத்தின் அளவு 50 kbக்கு கீழ் இருக்க வேண்டும். கையொப்பத்தின் அளவு 20 kbக்கு கீழ் இருக்க வேண்டும். ஸ்டெப் 4 அதன் பின்னர் நீங்கள் உள்ளீடு செய்த விவரங்கள் திரையில் தோன்றும். உங்கள் விவரங்களை சரிபார்த்து கொண்டு கீழ் உள்ள பாக்ஸை கிளிக் செய்து சப்மிட் கொடுக்கவும். ஸ்டெப் 5 ஆன்லைன் விண்ணப்பம் திரையில் தோன்றும். அதில் உங்களின் பெயர், அப்பா பெயர், பாலினம், பதிவு எண், பிறந்த நாள் மற்றும் ஜாதி சான்றிதழ் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கும். அதன் கீழ் உங்கள் வீட்டு முகவரி தகவல்களை உள்ளீடு செய்ய வேண்டும். வீட்டு முகவரியை பொறுத்தவரை கதவு எண், தெரு பெயர், பகுதி, மாவட்டம் மற்றும் அஞ்சல் குறியீடு போன்றவற்றை உள்ளிட வேண்டும். நிரந்தர முகவரிக்கும் அதையே கொண்டு பூர்த்தி செய்யலாம். தொடர்ந்து அதன் கீழ் கல்வி தகுதி பற்றிய விவரங்களை உள்ளீடு செய்ய வேண்டும். எந்த போர்டில் படித்தீர்கள் என்ற இடத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும். ரிசல்ட் டைப்பில் மார்க்ஸ் என்று பதிவிடவும். அதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மதிப்பெண்களை பதிவிடுவதற்கான கட்டங்கள் திறக்கும். அதில் நீங்கள் எடுத்த மதிப்பெண்களை சரியாக பதிவிடவும்.
மொழித் தேர்வில் தமிழ் மொழியை தேர்வு செய்ய வேண்டும். அதன் பின்னர் சேவ் அண்ட் கண்டினியூ என்ற இடத்தை கிளிக் செய்யவும். ஸ்டெப் 6. எந்த பகுதியில் உங்களுக்கு வேலை வேண்டும் என்று தேர்வு செய்வதற்கான பக்கம் திரையில் தோன்றும். அதில் சர்க்கிள் தமிழ்நாடு என்றும் டிவிஷன் அப்ளையிங் ஃபார் என்ற இடத்தில் உங்களுக்கு ஏற்ற பகுதியை தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் உள்ளீடு செய்த முகவரியின் அடிப்படையில் உங்களுக்கான டிவிஷன் காண்பிக்கப்படும். ஸ்டெப் 7. நீங்கள் தேர்வு செய்யும் பகுதியை பொறுத்து பணியிடம் காலியாக உள்ள தபால் நிலையங்களில் பட்டியல் காட்டப்படும். அதில் நீங்கள் விருப்பப்படும் இடத்தை தேர்வு செய்து கொள்ளலாம். குறைந்தபட்சம் 5 இடங்களை தேர்வு செய்யலாம். அதனைத் தொடர்ந்து கீழே உள்ள பாக்ஸை கிளிக் செய்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்க வேண்டும். ஸ்டெப் தற்போது முழுமையாக நிரப்பப்பட்ட விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதனை பிரிண்ட் கொடுத்து எடுத்து வைத்துக் கொள்வது நல்லது.